எங்களோடு கூட நீ பேசு. ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆவியானவரே, எங்களோடு கூட பேசி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எடுத்துக்கொள்ள வேத வசனத்தை நான் எடுத்துக்கொள்ள சொல்றேன். அதாவது 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம். போன வாரத்திலே பார்த்த அதே 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கடந்த வாரத்தில் இந்த வசனத்தை தான் நான் பார்த்தோம். இந்த வாரம் அதான் பார்க்க போறோம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் இந்த மாதம் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே தேவனுடைய பெட்டி நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய பெட்டி நம்முடைய வீட்டில் இருக்கும் போது நம்முடைய இல்லாமை மாறும். அல்லேலூயா. நம்முடைய வீட்டில் நமக்கு என்ன இல்லையோ நம்முடைய இல்லாதது மாறும். நம்ம சில காரியங்களை குறித்து ஐயோ எனக்கு இந்த இது இல்லையே, நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி சில கேள்விக்குறியோடு இருப்போம். அந்த இல்லாத அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி நம்முடைய வீட்டிலே இருக்கும் பொழுது இல்லாததை கர்த்தர் தருவார். அது மாத்திரம் இல்ல, அதாவது நாம் எந்த இடத்துல அவமானிக்கப்பட்டோமோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டோமோ, அதே இடத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய பெட்டி நம்மோடு கூட இருக்கிறபடியினால். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவனுடைய பெட்டி நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த பெட்டியினாலே யோர்தான் என்ன செய்யுமா? யோர்தான் பின்னிட்டு போகும். அப்படின்னா நமக்கு வருகிற எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்மளை விட்டு அது விலகி போகும். அல்லேலூயா. அதனால பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க. ஐயோ எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, நான் என்ன செய்வது, இந்த பிரச்சனை மாறுவதற்கு நான் என்ன செய்யணும் சொல்லி அந்த கவலையை நமக்கு வேண்டாம். அந்த பிரச்சனையை சரி பண்ண கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய பெட்டி நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பெட்டியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இல்லாததை கர்த்தர் தருவார். அது மாத்திரல்ல, நாம் எந்த இடத்துல அவமதிக்கப்பட்டோமோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு இருக்கிறோமோ, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டு இருக்கிறோமோ, எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டு இருக்கிறோமோ, அதே இடத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, நமக்கு எதிராக இருக்கிற எவ்வளவு மலை போல பிரச்சனையா இருந்தாலும் அது பனி போல உருகி போக செய்வார். அல்லேலூயா. நல்ல பிரச்சனையை கண்டோ, அதாவது எதையும் குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய பெட்டி நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அல்லது தேவனுடைய பெட்டியை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பெட்டி நமக்கு மிக அவசியமா இருக்கிறது. இந்த பெட்டி இருந்தா போதும், நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு குறையே வராது. வேதத்திலே ஒரு வசனம் இருக்கு, உன் சம்பத்து குறையாது. என்னது சம்பத்துனா? என்னது? ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் குறையாதான் வசனம் சொல்லுது. அப்ப நம்முடைய ஆசீர்வாதம் குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பெட்டி நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் இன்னைக்கு 2 விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று தேவனுடைய பெட்டியை வைத்திருக்கிறவர்கள், தேவனுடைய பெட்டி இல்லாதவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பெட்டி நமக்கு வேணும். தேவனுடைய பெட்டி இல்லாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். எபிரேயர், இந்த தேவனுடைய பெட்டி குறித்து சுருக்கமாய் பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது எபிரேயர் 9ஆம் அதிகாரம்
அதிலே 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதிலே தேவனுடைய பெட்டினா என்ன என்று சொல்லும் பொழுது அதிலே பொன்னினால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொறித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர் தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பனைகளும் இருந்தன. அல்லேலூயா. பெட்டினா என்னன்னா 3 பொருள் கொண்டுதான் பெட்டி. என்னது? 3 பொருள். இந்த 3 பொருள் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் பெட்டி. அதான் பெட்டி. பெட்டினா என்னது? 3 பொருள் உள்ளதுதான் பெட்டி. அந்த பொருள் தான் என்னது? முதல்ல மன்னா. என்னது? மன்னா. இரண்டாவது அந்த பெட்டியில என்ன இருக்கு? அதாவது ஆரோன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன் தளிர்க்கப்பட்ட கோல், ஆரோனுடைய கோல். அல்லேலூயா. மூன்றாவது அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? கற்பனைகள். கற்பனை, அதாவது 10 கற்பனை நம்ம எல்லா வீட்லயும் இருக்கும். வீட்டுல எல்லா வீட்லயும் 10 கற்பனைகள் இருக்கும். அந்த கற்பனைகள் எங்க இருக்கு? அந்த பெட்டிக்குள்ள இருக்கு. அப்ப அந்த பெட்டினா என்ன அர்த்தம்? மன்னா, ஆரோனுடைய கோல், அதுக்கப்புறம் என்னது? உடன்படிக்கை கற்பனைகள். 10 இந்த 3 கொண்டதுதான் பெட்டி. இந்த பெட்டி நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? அல்லேலூயா. அப்போ பெட்டி இருந்தா போதும், இந்த ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். நம்ம ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டாம். அல்லேலூயா. அப்போ இந்த பெட்டியில என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மன்னா, ஆரோனுடைய கோல், அதுக்கப்புறம் கற்பனைகள். 10 கற்பனை இருக்கு. அந்த 10 கற்பனை தான் இந்த 3 சேர்ந்ததுதான் என்னது? பெட்டி. பெட்டினா என்னடா? அவர் பெட்டிங்க என்ன பெட்டின்னு சொல்லி கேட்க வேண்டாம். பெட்டினா இதுதான் பெட்டி. அல்லேலூயா. மன்னா. அல்லேலூயா. மன்னா இருக்கா நம்மகிட்ட? அல்லேலூயா. மன்னா இருக்கா? பெட்டினா என்ன? பெட்டி இருக்குன்னா என்ன அர்த்தம்? மன்னா நமக்குள்ள இருக்கும். இந்த மன்னானா என்ன அர்த்தம் என்றால் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த மன்னா வானத்திலிருந்து நமக்காக கொடுக்கப்பட்ட, அதாவது ஆரம்பத்திலே ஆதி காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காலையில எழுந்தவுடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சார்? மன்னாவை கொடுத்தார். எதுக்கு? சாப்பிடுவதற்கு. எதுக்கு? சாப்பிடுவதற்கு. அவங்க எங்க இருக்காங்க? வனாந்தரத்துல இருக்காங்க. எங்க இருக்காங்க? வனாந்தரத்துல 40 வருஷம் இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 40 வருஷம் இருக்காங்க. அந்த வனாந்தரத்துல சமைக்கலாம் கிடையாது. சமையல் பண்றதுலாம் கிடையாது. ஏன்னா சமைக்க முடியாது. ஏனென்றால் லட்சத்துக்கு மேலான ஜனங்கள், அவ்வளவு ஜனங்களுக்கு சாப்பாடு எல்லாம் செய்ய முடியாது. அதை செய்வதற்கு, அந்த பொருட்கள் வாங்குவதற்கும் அங்க கடலாம் கிடையாது. கடையோ எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த வனாந்தரத்திலே அந்த ஜனங்கள் சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? அனுதினமும் காலையில் என்ன செய்வார்? மன்னாவை கொடுப்பார். அல்லேலூயா. மனுஷன் உயிர் வாழறதுக்கு என்ன தேவை? ஆகாரம் தேவை. குடிக்க தண்ணீரும் ஆகாரம் இருந்தா போதும், மனுஷன் உயிர் வாழ்வான். இந்த 2 இல்லைன்னா குறிப்பிட்ட ஒரு நாட்கள் வந்த பிறகு மறிச்சுதான் போகணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நமக்கு மரணமே கிடையாது. நல்லா இங்க கவனிங்க எல்லாரும் கொஞ்ச நேரம். நமக்கு மரணம் கிடையாது. என்ன கிடையாது? மரணம் நமக்கு கிடையாது. இன்னைக்கு ஒருத்தர் இறந்துட்டாருன்னா என்ன சொல்றோம்? அவர் மறிச்சிட்டாருன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? போய் பாட்டு பாடுறோம், அழுகிறோம், அப்படி இப்படி பண்றோம். அல்லேலூயா. அவர் மறிக்கவில்லை. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நமக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கு, இயேசுவை பின்பற்றுகிற நமக்கு மரணமே கிடையாது. அதனால துக்க வீட்டுல போய், அதாவது துக்கமா இருப்பாங்க, அங்க போய் நம்ம துக்கமா இருக்க வேண்டியதான். ஆனா நமக்கு மரணம் கிடையாது. அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். அந்த நிச்சயம் நமக்கு மரணம் கிடையாதுங்கிற நிச்சயம் நமக்கு வேணும். இந்த நிச்சயம் இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயோ நான் செத்து போயிட்டா என்ன பண்றது என்கிற ஒரு கேள்விக்குறி நிறைய பேருக்கு இருக்கு. செத்து போனா என்ன பரலோகம் போகும்? நாம் செத்து போகல. அல்லேலூயா. நமக்கு மரணம் கிடையாது. நமக்கு வருவது என்றால் தூக்கம். மரணத்துக்கு என்ன பேரு? தூக்கம். தூங்கின மனுஷன் நிச்சயமா எழுந்திருப்பானா? எழுந்துக்க மாட்டானா? எழுந்திருப்பான். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு, இயேசுவை பின்பற்றுறவர்களுக்கு மரணம் கிடையாது, தூக்கம் தான் உண்டு. என்ன உண்டு?
அப்போ ஒரு மனுஷன் தூங்கினா நிச்சயமா எழுந்துக்கதான் செய்யணும். மரிச்சா எழுந்திருக்க முடியாது. மரிச்சா என்ன செய்ய முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஆனா தூங்கினால் என்ன செய்வான்? எழும்புவான். அல்லேலூயா. இப்போ மயக்க ஊசி போடுறாங்க. மயக்க ஊசி போடுறாங்க. அந்த மயக்க ஊசி அந்த மருந்து வேலை செய்யற வரைக்கும் அவனுக்கு எதுவுமே தெரியாது. தூங்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. அதுக்கப்புறமா அந்த மயக்கம் தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா விழித்துக் கொள்ளுவான். அதே போல தூங்குகிற ஒரு மனுஷன் அவன் நிச்சயமாக ஒரு நாள் நிச்சயமா கண்டிப்பா எழுந்திருக்கதான் செய்யணும். வேற வழியே கிடையாது. அதனால கிறிஸ்தவர்களுக்கு மரணம் கிடையாது. இன்னைக்கு நம்ம அதனால மரணத்தை கண்டா என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஐயோ நான் செத்து போறேன்னு, நான் என்ன செய்ய போறேன்? மரணம் இல்ல. அதாவது ஒரு நாள் நமக்கு இந்த பூமியில நான் பிறந்திருக்கிறதுனால நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மரணம் வரும். அதாவது தூக்கம் என்கிற ஒரு மரணம் நமக்கு வரத்தான் செய்யும். நாம் பிறந்திருக்கிறதுனால தூக்கம் என்கிற மரணம் வரத்தான் செய்யும். அந்த மரணத்தை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தாச்சுன்னா அது மரணம் என்கிற தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா மனுஷனுக்கு வரத்தான் செய்யும். அதனால வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தடுக்க முடியாது. இல்லையா? அதனால சாவை கண்டு பயப்படக்கூடாது. அல்லேலூயா. 6லயும் சாவு, 100லயும் சாவு எப்போ வரலாம் தெரியாது. அல்லேலூயா. நிறைய பேர் சில பேர் சாவுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நான் செத்து போகணும் சொல்லி சாகிறதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சாவு என்பது ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது. ஆண்டவர் எப்போ தரணுமோ அந்த மரணம் என்கிற தூக்கத்தை எப்பொழுது கிறிஸ்தவனா இருக்க நமக்கு வேணுமோ அப்பதான் தருவாரு. நாம சாகணும் சொன்னாலும் சாவு நமக்கு வராது. அல்லேலூயா. அதாவது எலியா ஒரு சூழ செடிக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு என்ன செய்யறான்? நான் சாகணும். என்ன செய்யணும்? சாகணும். எலியா யாரு தெரியுமா? தீர்க்கதரிசி. எலியா யாரு? எல்லாருமே கவனிங்க. யாருமே கவனம் யாருக்குமே இல்ல. எல்லாருமே இங்க கவனிங்க. அதாவது எலியா சூழ செடிக்குள்ள உட்கார்ந்து நான் சாகணும்னு சொல்லி கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட. என்ன கேட்கிறான்? ஏன்னா அவனுக்கு இருக்கிற பிரச்சனை அப்படி, வாழக்கூட முடியல. நான் வாழக்கூடாது ஆண்டவரே, நான் சாகணும்னு சொல்லி சாகிறதுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சாக ஒப்பு கொடுத்தாரா? இல்லையே. என்ன செய்தார்? சூடான ஒரு அப்பத்தை கொடுத்து நீ என்ன செய்ய, நல்லா சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரமா இருக்கு, ஆனா நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அதனால சாவெல்லாம் நம்ம என்ன சொன்னது? சாவை கேட்டுலாம் வாங்கக்கூடாது. நமக்கு எப்போ வரணுமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வரத்தான் செய்யும். அப்ப நீங்க தடுத்து நிறுத்தினாலும் நிறுத்த முடியாது. அல்லேலூயா. அதனால சாவு, நிறைய பேர் சாகிறதுக்காக ஜெபம் பண்றாங்க. சாகவே நான் கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால சாகு வந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு போகணும். இன்னைக்கு நிறைய பேர் ஐயோ நீ செத்து பேருன்னு சொன்ன போதும் என்ன பார்த்து செத்து பேருன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறான். செத்து போனா செத்து போயிருவோமா? அல்லேலூயா. செத்து போனா யாரு செத்து போன்னு சொன்னா உடனே நமக்கு சாவு வராது. அது ஆண்டவர் எப்போ தீர்மானித்திருக்காரோ அப்படின்னா சாவு வரும். அல்லேலூயா. ஆனா சாவு நம்ம இஷ்டத்துக்குலாம் வரும், இஷ்டத்துக்குலாம் போகாது. ஆனா நமக்கு உலகம் என்றால் உலகத்துல உபத்திரம் இருக்கும், பாடு இருக்கும், கஷ்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும். இதெல்லாம் பார்த்து நான் சாகணும், எனக்கு வாழவே முடியல, இந்த கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல, எனக்கு வேண்டாம், இந்த உயிரே வேண்டாம்னு சொல்லி அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. அப்படி நினைக்கும் பொழுது கூட கொஞ்சம் நமக்கு பலவீனம் தான் வரும். கூட கொஞ்சம் பலவீனம் தான் வரும். அல்லேலூயா. அதனால சாக கண்டா என்ன செய்யணும்? பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நாம் உயிர் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த பூமியிலே அதாவது சதா காலம் எப்படி இருக்கணும்? உயிரோட இருக்கணும். நாம் சாகவே சாக கூடாது. நாம் என்ன செய்யணும்? இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பரலோகத்தில் நித்திய காலமாய் சாகாமல் என்ன செய்யணும்? வாழ வேண்டும் என்று சொல்லி, உயிரோடு வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்த பொழுதும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செத்து போக கூடாதுன்னு சொல்லி மன்னாவை என்ன செய்தார்? கொடுத்தார். அந்த மன்னாதான் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தார் என்றால் நமக்கு சாவே கிடையாது, நமக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா நமக்கு சாவே கிடையாது. நமக்கு மரணம் என்கிற ஒரு தூக்கம் தான் வருமே தவிர சாவு கிடையாது. அல்லேலூயா.
அதான் ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்லுகிறார், இந்த கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். 2 சாவை குறித்து சொல்றார். ஒரு சாவு என்ன, தூக்கம் என்கிற சாவு. இன்னொரு சாவு நரகம். அல்லேலூயா. ஆனால் நரகத்துக்கு போறார், அதுதான் உண்மையான மரணம். மரணம் என்ன அர்த்தம்? நரகத்துக்கு போறவங்க தான் மரணம் என்கிறது அர்த்தம். அல்லேலூயா. நமக்கு மரணமே கிடையாது. அல்லேலூயா. அதனாலதான் அதாவது என்ன சொல்லுவாங்க, கல்லறையில எழுதி வைப்பாங்க, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அப்படி எழுதிருக்கு பார்த்துருக்கீங்களா? கல்லறை தோட்டத்துல இந்த சமாதி உண்டு பண்ணிருந்து நல்லா கட்டி செங்கலை வச்சு கட்டி நல்லா சிமெண்டெல்லாம் பூசிட்டு ஒரு எழுத்து எழுதுவாங்க, கர்த்தருக்குள் நித்திரை. நித்திரைன்னா என்னது? நித்திரைன்னா என்ன அர்த்தம்? தூக்கம். நமக்கு நித்திரை தான் உண்டு, மரணம் நமக்கு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு சாவு கிடையாது, நமக்கு நித்திரை தான் உண்டு. அல்லேலூயா. அதனால கர்த்தருக்குள் நாம் நித்திரை அடைவதற்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நித்திரை தான் வருமே தவிர நமக்கு சாவு வராது. ஏனென்றால் நமக்கு மன்னாவாகிய இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்திலே சாகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் மன்னாவை கொடுத்து அவர்கள் சாகாமல் 40 வருஷம் பத்திரமாய் பாதுகாத்து அந்த கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தார். அதே போல நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால் நமக்கும் மரணமே கிடையாது. அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதான் மன்னா. மன்னானா என்னது? மன்னானா என்ன அர்த்தம்? இயேசு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது சாப்பாடா இருந்துச்சு. மன்னாங்கிறது ஒரு ஆகாரமா இருந்துச்சு. அல்லேலூயா. அதனால தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். நம்ம சாப்பாட்டுனால பிழைப்பு கிடையாது. நமக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம் உயிர் வாழ்றோம் நினைக்கிறோம். இல்ல, ஆண்டவருடைய கிருபையினால நம்ம உயிர் எப்படி வாழ்றோம்? ஆண்டவருடைய கிருபையினாலுங்க. நம்ம சாப்பிடுறதுனால கிடையாது. அந்த எண்ணம் நமக்கு இருந்துச்சு. எப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி நாம் சாப்பிடுறதுனால உயிர் வாழ்றோம்னு சொல்லி நினைச்சோம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம எப்படி நினைக்கிறோம்? நாம் சாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை. ஆகாரத்தினால நாம் பிழைக்கவில்லை, தேவனுடைய கிருபையினால் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி பிழைக்கிறோம்? கிருபையால். இந்த அறிவு நமக்கு இருக்கணும். நான் சாப்பாட்டுனால பிழைக்கிறேன் அந்த அறிவு நமக்கு இருக்கக்கூடாது. அந்த அறிவு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அறிவு வந்துடணும். நமக்கு ஆகாரத்தினால நாம் பிழைக்கல, தேவனுடைய கிருபையினால பிழைக்கிறோம். எப்படி பிழைக்கிறோம்? இதை நம்ம அறிக்கையிடணும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் பிழைத்திருக்கிறேன், உம்முடைய கிருபையினால் நான் இருக்கிறேன், உம்முடைய கிருபையினால் பிழைத்திருக்கிறேன். இப்படியே சொல்லி சொல்லி பாருங்க, உங்களுடைய நோவே வராதுங்க. உண்மை. ஆண்டவரே, உங்களுடைய கிருபைப்பா, நான் உயிரோடு இருப்பது உங்களுடைய கிருபை அப்படின்னு சொல்லி பாருங்க, நோவே வராது. நோவு வந்தாலும் வந்த நோவு எங்க போகுதுன்னு தெரியாது. அல்லேலூயா. அதனால தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, மன்னாவா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் பெட்டி. பெட்டினா வேற ஒண்ணும் கிடையாது. பெட்டினா என்னது? மன்னா, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். பெற்றுக்கொண்டிருக்கிற நாம், அதாவது 2 விதமா இருக்குது. பைபிள்ல 2 விதமா சொல்லப்படுது. இயேசுவை அறிந்து கொள்ளதுக்கு முன்னாடி இயேசு நம்மளை தேடி வந்தார். இயேசு நம்மளை தேடி வந்து நமக்கு விடுதலை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து நம்ம நினைச்சுக்கிறார், ரட்சிக்கிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்ம தேடி வந்து நினைச்சார், ரட்சித்தார். தேடி வந்து ரட்சித்த அந்த ஆண்டவருக்கு நாம் அதற்கு அப்புறமாக அந்த இயேசுவை நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ள வச்சு பாதுகாத்துக் கொள்ளணும். என்ன செய்யணும்? அவரை விட்டுறக்கூடாது. இயேசு என்ன செய்யக்கூடாது? இயேசு நமக்குள்ள வந்துட்டாரு. வந்த இயேசுவை எந்த சூழ்நிலை நினைச்சக்கூடாது, விட்டு விடக்கூடாது.
இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யணும் என்றால் உடன்படிக்கை பெட்டியை தேடாமலே சவுலின் காலத்துல போனது காரணம்னா அவர்கள் இயேசுவை தேடல விட்டுட்டாங்க. இயேசுவை உடன்படிக்கை பெட்டி இருக்கு, அந்த பெட்டியை விட்டுட்டாங்க. இயேசு அதே போலதான். இயேசுவை நம்ம பாவத்திலிருந்து நம்ம ரட்சித்தார், சாபத்திலிருந்து ரட்சித்தார். இயேசுவை நாம் தெரிந்து கொண்டு என்ன செஞ்சோம்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஞானசானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றாச்சு. பெற்ற பிறகு இயேசு விட்டாச்சுன்னு என்ன பண்றது? இயேசு விட்டுருது. அப்படி விடக்கூடாது. இயேசு எந்த சொல்லி இயேசுவை நம்ம எடுத்துக்கூடாது. நமக்கு மரணமே வந்தாலும் சரி நம்ம இயேசுவை மாத்திரம் விடக்கூடாது. அல்லேலூயா. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சரி, இயேசுவை விட்டு நம்ம நினைச்சக்கூடாது, போகவே கூடாது. இயேசுவை தவிர நம்ம வேற எந்த தெய்வத்துக்கிட்டையும் போகக்கூடாது. நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி இயேசுவை மாத்திரம் விடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் சூழ்நிலைகளை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து இயேசுவை விட்டுட்டு போயிருந்தாங்க, ஈஸியா போயிருந்தாங்க. அப்படிலாம் போகக்கூடாது. அப்படி போகும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது, அது இன்னும் சாபத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. நகோமி வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு பெண் நகோமி. இந்த நகோமி பெத்லகேமில் இருக்கிறா. எங்க இருக்கிறா? பெத்லகேம். பெத்லகேம் என்பதுக்கு அர்த்தம் என்னன்னா அப்பத்தின் வீடு. என்ன வீடு? அப்பத்தின் வீடு, இயேசுவின் வீடு. இந்த வீடு, இந்த சபை இருக்குல்ல, இந்த சபை இயேசுவின் வீடு. இதான் இந்த பெத்லகேம்ல நினைச்சுடா சபைக்குள்ளதான் இருக்கா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக சபைக்குள்ள இருக்கா. திடீர்னு அவன் இருக்கிற அந்த பெத்லகேம் என்ன வந்துட்டு பஞ்சம், சாப்பாட்டுக்கு பஞ்சம், வேலைக்கு பஞ்சம். வேலையும் பார்க்க முடியாது, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, வேலைக்கு வழி இல்லை, வருமானத்துக்கு எதுக்கும் வழி இல்லை. வழி இல்லைன்னு உடனே என்ன செய்தார் என்றால் தன்னுடைய பிள்ளைகள், தனக்கு கணவர் இருந்தால் கணவரை இழந்துட்டா, கணவரை இழந்தாச்சு, பிள்ளைங்க இருக்கிறாங்க. அது 2 ஆம்பளை பையங்க. எத்தனை பையங்க? 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. இந்த 2 ஆம்பளை பசங்க வச்சுட்டு இனி நமக்கு என்ன வேண்டாம்? பெத்லகேம் வேண்டாம், இனி நமக்கு இயேசு வேண்டாம், இந்த சபை வேண்டாம் என்று சொல்லி பெத்லகேமை விட்டுட்டு எங்க போயிட்டாங்க? மோவாவுக்கு போயிட்டாங்க. மோவாப் தேசம். மோவாப் என்பது கர்த்தருக்கு அருவருக்கப்பட்ட, கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு தேசம். அந்நிய தேவர்களை, இயேசுவை தவிர விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு தேசம் மோவாப். இந்த மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. போய் அங்க இருக்கிற அந்த வழிபாடுகள் எல்லாம் வச்சு அங்க அந்த மோவாப் தேசத்துடைய சட்டத்திட்டத்துக்கு கீழ்படிந்து அந்த மோவாப் தேசத்துடைய மோவாப் சிரியாகவே மாறியாச்சு. அல்லேலூயா. இங்க உள்ளவா பெத்லகேமில் இருந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ்வுன்னு சொல்லி என்ன செய்யறோம்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஞானசானம் எடுக்கிறோம். நான் இயேசுவுக்காக வாழுவேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நமக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே இந்த இயேசு நமக்கு வேண்டாம், இந்த இயேசு நமக்கு, இந்த சபை நமக்கு வேண்டாம், இந்த ஜெபம் நமக்கு வேண்டாம். இந்த நகோமி அதுதான் செய்தார். என்ன நடந்துச்சு? என்ன கிடைச்சது? போனா 2 பிள்ளைங்களை, 2 ஆம்பளை பையங்களை கூட்டு போன ஒரு சில நாட்கள்ல, சில மாதங்களுக்குள்ள என்ன நடந்தது? 2 பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? போன விட நல்லது நடந்துச்சு. எதுவுமே அதாவது இங்க இருந்து நம்ம தூரத்துல பார்த்தா நல்லா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியும். இவன் போன உடனே என்ன நடந்துச்சு? பிள்ளைகள் திருமணமாக இருந்துச்சு. கணவர் இல்ல, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயிருச்சு. திருமணம் ஆனது எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும், எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். அப்பா பெத்லகேமை விட்டு வந்தம்பா, இன்னைக்கு நல்லா இருக்கேன், இருக்குமா இருந்திருக்காதா? அல்லேலூயா. என்ன நடந்தது என்றால் குறிப்பிட்ட நாள் வந்துச்சு, 2 பிள்ளைங்களும் செத்து போயிட்டாங்க. சாபம். அல்லேலூயா. ஆம்பளை பிள்ளைங்க 2 ஆம்பளை பிள்ளைங்க தான், 2 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. இப்ப 2 மருமக்கன்மார் இன்னைக்கு விதவையா இருக்கிறாங்க. 2 மருமக்கன்மார். இந்த நிலைமை, இந்த சாபம் வந்தது காரணம் இயேசுவை விட்டு அல்லேலூயா. என்ன பாடு வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, இயேசுவை விட்டு நம்ம நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. இயேசுதான் நமக்கு. அல்லேலூயா. அதாவது 6ஆவதுல சொன்ன யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான்.
எல்லாவற்றையும் இழந்துட்டான். பணத்தை இழந்தான், அதாவது எல்லா விஷயம். கூட இருந்த மனைவி கூட என்ன சொல்றா, நீ செத்து போ, நீ என்ன செய்ய, செத்து போ, நீ உயிரோடு இருக்க லாக்கியே கிடையாது, செத்து போ. அதுவும் செத்து போன எப்படி செத்து போணுமா, நீ ஆராதிக்கிற தேவனை தூஷித்து செத்து போ. எப்படி செய்யணுமா, நீ ஆராதிக்கிற தேவனை தூஷித்து செத்து போணுமா. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த யோபு இருக்கிறார். ஆனா இயேசுவை விட்டு அவர் போகல. இயேசுவை விட்டு இவர் போகாதனால் அவர் என்னென்ன இழந்தாரோ இழந்த அத்தனை 2 மடங்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். ஆனா இந்த நகோமி இயேசுவை விட்டு போனதனால் 2 பிள்ளைகளை இழந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆனா இயேசுவை விட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனா இயேசுவை விட்டு என்ன வந்தாலும் சரி, இன்னைக்கு நிறைய, அதாவது சூழ்நிலைகள் நிமித்தமாய், சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் இல்லாமல் இருக்கிறதுனால் இயேசுவை விட்டு நம்ம போயிருந்தோம், போகக்கூடாது. இன்னைக்கு இந்த உலகத்துல, இந்த உலகம் பொல்லாங்கன் கையில சிக்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல எல்லாம் பொல்லாதான் இருக்கு. மனுஷன் இன்னைக்கு நல்லா சுகபோகமாய் வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியமும் இந்த உலகத்துல இருக்கு. நல்லா சுகபோகமா வாழலாம், பணம் இருந்தா போதும், பணம் இருந்தா போதும். நல்ல லட்சுமியான வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம் இந்த பூமியில. இந்த பூமியில இந்த உலக பிரகாரமான இந்த லட்சுமியான வாழ்க்கைக்காக இயேசுவை விட்டு நம்ம என்ன செய்யணும், விலகி போகிறோம். இயேசுவை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. என்ன வந்தாலும் சரி இயேசுவை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி அந்த யோபுவை போல நம்ம என்ன செய்யணும், வாழணும். இயேசுவை விட்டு போகாதீங்க. அடிக்கி விழுந்தா இன்னைக்கு எங்க போனாலும் இன்னைக்கு என்ன செய்யுது, பார்க்க எல்லாம் இன்பமா தான் இருக்கு. எங்க போனாலும் டிவியை திறந்தா இன்பங்க, டிவியை திறந்தா இன்பம். வேலைக்கு போனா அங்க இன்பம், வேலைக்கு போற இடத்துல இன்பம். எந்த பக்கத்து வீட்டுக்கு போனா அங்க ஒரு இன்பம். இன்னைக்கு எங்க போனாலும் இன்பம் தான் இருக்கு. நம்ம பார்க்கறதுதான் இன்பமா இருக்கு. அது எல்லாம் நமக்கு துன்பத்தை கொண்டு வரும். நம்ம பார்வைக்கு அது இன்பமா இருக்கும், ஆனா அது எல்லாமே நமக்கு துன்பத்தை தான் கொண்டு வருவதை தவிர இன்பத்தை தராது. இன்னைக்கு அது தெரியாம பார்த்த உடனே இன்பமா இருக்குன்னு சொல்லி அதுல போய் விழுந்திருந்தோம். விழுந்த உடனே அது நிமித்தமா வருகிற துன்பத்தை நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களாம், நிறைய வாலிப பிள்ளைங்க பார்க்கறதெல்லாம் இன்பம் நினைச்சு அந்த இன்பத்துல விழுந்ததுனால இந்த பிள்ளைங்க நினைச்சு எழுத முடியல. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க, ஏன் வாலிப பிள்ளைங்கள்ல கல்யாணம் முடிஞ்சவங்க கூட இன்னைக்கு என்ன செய்ய முடியல, எழுந்துக்க முடியல. இன்பத்தை பார்த்து அந்த இன்பத்தை நேசித்து இன்பம் 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 சிறந்த இன்பத்துக்கு பின்னாடி போனதுனால கடைசியில் விழுந்து போய் அதை பெரிய துன்பத்தை மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத வாலிப பிள்ளைகளும் சரி, கல்யாணம் முடிந்தவர்களும் சரி. அதனால இந்த உலகத்துல இன்னைக்கு எல்லாமே இன்பமா தான் இருக்கு. செல்போன் இருக்கு, அது பார்க்க எப்படி இருக்கு, இன்பம் தான். எப்படி இருக்கு, இன்பம் தான். அந்த செல்போன் இருக்கிறது இன்பம் தான். இந்த செல்போனை நீங்கள் நான் தவறாக பயன்படுத்தினால் இதன் நிமித்தமா நமக்கு வருகிற துன்பம் இருக்கு தெரியுமா, அது நம்ம சாதியாச்சு. இந்த செல்போன் நம்ம தேவைக்கு தக்க சரியான முறையில் அதை பயன்படுத்தி கொண்டால் இந்த செல்போன் நமக்கு இன்பமா இருக்கும். அதை விட்டுட்டு இதை தவறாய் நாம் பயன்படுத்தி விட்டால் நமக்கு துன்பத்தின் மேல துன்பம் தான், கடைசியில மரணம் தான். அதுல இருந்து தப்பவே முடியாது. ஆனா இது இன்பமானதுதான். இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம அரக்கோணத்தில் இருக்கோம், எங்க இருக்கோம், இப்போ வெளிநாட்டு அமெரிக்கால ஒருத்தர் இருக்க, நம்ம சொந்தக்காரர், அவர்கிட்ட நினைச்சலாம் நேரடியா பார்த்து பேசலாம், அது இன்பம் தானே. அப்படி இந்த போன் மூலமா நமக்கு நிறைய இன்பம் இருக்கு. அதை நம்ம சரியாக பயன்படுத்தினால் இது இன்பம். சரியான முறையை நாம் பயன்படுத்தாவிட்டால் துன்பத்துக்கு மேல துன்பம், கடைசியில மரணம் தான் நமக்கு. அல்லேலூயா. அதனால எல்லாமே இன்பம் தான். இன்பத்தை கண்டு ஓடாதீங்க. அல்லேலூயா. இந்த நகோமி தனக்கு வந்த கஷ்டத்தை பார்த்து, தனக்கு இருக்கிற பஞ்சத்தை பார்த்து இயேசுவை விட்டு போனார். கடைசியில சாபத்துக்குள்ளாக மாறி 2 பிள்ளைகளை இழந்து போனார். இந்த யோபுவோ எனக்கு வந்த எல்லா கஷ்டத்திலையும் மத்தியிலையும் தேவனை மாத்திரம் நினைச்ச மாட்டேன்,
விடமாட்டேன் என்று சொல்லி அந்த யோபு இருந்ததுனால் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. அதனால இயேசுவை விட்டு போகாதீங்க. இயேசுவை விட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம இயேசுவோடு கூட தான் இருக்கிறோமா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேருக்கு நம்ம எப்படி நான் கிறிஸ்தவன் என்ன செய்றோம்? நம்ம கிறிஸ்தவன் தான் சொல்றோம். இயேசு என்னோடு கூட இருக்கிறான்னு நம்ம பேசுறோம். ஆனா இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரா என்பதை நாம் சோதித்து பார்க்கணும். இன்னைக்கு அது பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. நமக்கு ஒரு நம்பிக்கை, என்ன நம்பிக்கை தெரியுமா? மூட நம்பிக்கை மாதிரி. இயேசு என்னோடு கூட தான் இருக்கிறார், என்னோடு கூட தான். இன்னைக்கு பாவம் செய்கிற மனுஷனும் துன்மார்க்கமா ஜீவிக்கிற மனுஷனும் என்ன செய்யறான்? இயேசு என்னோடு கூட அப்படிதான் சொல்றான். பரிசுத்தமாய் வாழ்வ ஒரு மனுஷன் அவன் என்ன செய்யறான்? இயேசு என்னோட தான் இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க நல்லா பாருங்க, உண்மையா இருப்பாங்க. சிலவங்க அவங்க சொல்லுவாங்க இயேசு என்னோடு கூட இருப்பாங்க. ஒருத்தர் உண்மையே இல்லாம இருப்பான். அவன் பண்றதுதான் அட்டூழியம், பண்ற எல்லா காரியமும் அநியாயம். ஆனா அவனு என்ன சொல்லுவான்? இயேசு சொல்லுவானா இல்லையா? கிறிஸ்தவர்களா இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றது? தேவன் என்னோடு கூட இருக்கிறார் சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி நம்ம என்ன சோதித்து பார்க்கணும். உடன்படிக்கை பட்டியா இருக்கிற அந்த மன்னா அந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி சோதித்து பார்த்து இயேசு இருக்காரா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா. அதாவது இன்னைக்கு உலகத்துல ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட் இருக்கு. ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட் இருக்கு. எங்க வீட்டுல ஒரு டிவி இருக்கு, சோனி டிவி இருக்கு. அதாவது மேல மாற்ற டிவி தான், பெரிய டிவி தான். அந்த பெட்டியினுடைய கம்பெனி பேரு சோனி. கம்பெனி வெளியில அழகா எழுதிருக்கு, சோனின்னு போட்டிருக்கு. ஆனா அதை ஒரு நாள் ரிப்பேர் பார்க்கறதுக்காக மெக்கானிக்க கூட்டு வந்து பார்க்கும் பொழுது அந்த பேட் பார்ட்ஸ் எடுத்து அவன் பிரிச்சு பார்க்கும் போது இது ஒரிஜினல் சோனி பெட்டி கிடையாது. வெளியில பார்க்கும் போது எப்படி இருக்கு? ஒரிஜினல் சோனி. நமக்கு அது ஒரிஜினலா தெரியுது. ஆனா உள்ள எடுத்து பார்க்கும் போது தெரியுது இது டூப்ளிகேட். அப்பதான் தெரியுது ஐயோ திட்டி நம்மள ஏமாத்தி இருக்காங்க. இன்னைக்கு அதே போலதான் இன்றைக்கு இயேசு எனக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி தன்னை தானே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறவர்களால் நீங்கள் நானும் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. அந்த லிஸ்ட்ல நம்ம வரக்கூடாது. நம்ம வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம். வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இயேசு என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வஞ்சனை வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரா பாருங்க. இயேசு நம்ம கூட தான் இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் யோசித்து அதை பார்த்து இயேசு நம்மோடு கூட இருக்கிறாங்க நிச்சயத்துக்கு வாங்க. டூப்ளிகேட்டா இருக்கக்கூடாது. ஒரு வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தின முடிச்சிருந்த சொல்லி வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பக்கம் 337 நான் வாசிக்கிறேன். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். நல்லா கவனிக்கணும். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்ன செய்வாரா? கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் என்ன செய்வேன்? பிரவேசிப்பேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் சோதித்து பார்க்கணும். நம்மை நாமே வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. இந்த கடைசி காலத்திலே தன்னை தானே வஞ்சிக்கப்பட்டு போவார்களாம். அப்படிப்பட்ட காலம் தான் இந்த காலம். இன்னைக்கு நிறைய பேரு நான் பரிசுத்தமா இருக்கேன், நான் உண்மையா இருக்கேன், நான் நேர்மையா இருக்கேன்னு சொல்லி தன்னைத்தானே வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. நம்ம சரியா இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். எதையுமே ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும். ஆராய்ந்து பார்க்காம தெரியாது. அந்த நாங்க எங்க வீட்டுல இருக்கிற டிவிய ஆராய்ந்து பார்க்கற வரைக்கும் தெரியல. ஐயோ எங்க வீட்டுல இருக்கிறது சோனி கம்பெனி டிவி, அது ஒண்ணுமே செய்யாது, நல்லா இருக்கு, எத்தனை வருஷம் ஆனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் அப்படி நினைத்தேன். ஆனா அதை எடுத்து ஆராய்ந்து பார்க்கவே தெரியுது அது டூப்ளிகேட். அல்லேலூயா. அல்லேலூயா.
வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க. இந்த கடைசி காலத்துல வஞ்சிக்கப்பட்டு போய்க்கூடாது. வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டால் நாம் நரகத்துக்கு போய் விடுவோம். அல்லேலூயா. இயேசு இருக்கிறாரா இல்லையா சொல்லி ஆராய்ந்து பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நல்ல விஷயம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நல்ல விஷயம், ஆண்டவரை தேடி வருகிற நல்ல விஷயம், ஆண்டவருக்காக கொடுக்கிற அது நல்ல விஷயம். ஆனா இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா? இதான் மெயின். இது இல்லாம, இயேசு நமக்குள்ள இல்லாம நம்ம என்னதான் பண்ணினாலும் அது ஒரு பிரயோஜனமோ இல்லையா? சிம்சோன் அவனை போல ஒரு வரம் பெற்றவங்க, அதாவது பலன் உள்ள மனுஷன் யாருமே கிடையாது. சிம்சோனை போல பலன் உள்ளவங்க யாருமே, அவ்வளவு பலனுங்க அவனுக்கு அப்படி ஆண்டவர் அவ்வளவு பெரிய பலனை கொடுத்தார். ஒரு நாள் என்ன நினைச்சுன்னா, அதாவது அந்த பலன் அவனை விட்டு போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? பலன் அவனை விட்டு போயிடுச்சு. அது போனது கூட அவனுக்கு தெரியாது. தெரியாம எழுந்து எழுச்சிறானா, நம்ம இடத்துல பலன் இருக்குன்னு சொல்லி வேகமா எழுந்து அப்படி கை கால அசைக்கிறான். ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. பலன் போனது அவனுக்கு. அதே போலதான் இயேசு நம்ம ரட்சித்தா, நம்மளை தேடி பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்திலையும் மீறி நம்மளை ரட்சித்தது உண்மைதான். நமக்குள்ள வந்தது உண்மைதான். நமக்காக ரத்தம் சிந்தினது உண்மைதான். நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி நமக்காக பரலோகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது எல்லாம் உண்மைதான். அந்த இயேசு நமக்குள்ளதான் இருக்கிறது உண்மைதான். அல்லேலூயா. ஆனா இப்ப இருக்காரா? இதான் பிரச்சனை. இப்ப நமக்குள்ள இருக்காரா? இந்த கேள்வி நமக்கு வேணும். எனக்குள்ள இயேசு இருக்காரா இல்லையா என்பதை நாம் சோதித்து பார்த்து, இயேசு இல்லாவிட்டால் அந்த இயேசு நமக்குள்ள கொண்டு வரணும். இயேசு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இயேசு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. இயேசு இல்லைன்னா பரலோகம் இல்லை, இயேசு இல்லைன்னா சமாதானம் இல்லை, இயேசு இல்லைன்னா சந்தோஷம் இல்லை, இயேசு இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை, இயேசு இல்லைன்னா சுகம் கிடையாது, இயேசு இல்லைன்னா எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அதனால இயேசு நமக்குள்ள இருக்கிறார் இல்லையான்னு சொல்லி நாம் சோதித்து பார்க்கணும். நமக்குள்ள வந்தது உண்மைதான். வந்தவர் நமக்குள்ளதான் இருக்காரா இல்லையான்னு சொல்லி இன்றைக்காவது நாம் பார்த்திருக்கிறோமா? அல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அல்லேலூயா. இயேசு இருக்காரா இல்லையா என்பதை குறித்து நாம் அடுத்த வாரத்துல பார்ப்போம். இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? இருக்காரா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள கடைக்காரனுக்கு பயந்து வீட்டுக்குள்ள கணவரை மறைச்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? அதாவது கடன்காரனுக்கு பயந்து, வட்டிக்காரனுக்கு பயந்து கணவரை வீட்டுக்குள்ள வச்சு ஒரு ரூம் ஏதோ ஒரு இடத்த வச்சுக்கிட்டு அவர் இருக்காரான்னு கடன்காரன் கேட்பான். வட்டிக்காரன் அவர் இல்ல, என்னது இல்ல, ஆனா எங்க இருப்பாரு? உள்ளதான் இருப்பாரு. ஆனா வெளியில அவனுக்கு பதில் என்னது? இல்ல. அப்படி இருக்காருன்னா வட்டிக்காரன் முடிச்சுட்டு போயிருவான். அல்லேலூயா. உள்ள வச்சுக்கிட்டு அதே போலதான் நமக்குள்ள இயேசு இருக்காரா இல்லையாங்கிற அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். இந்த தெளிவு இல்லாமதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே நம்மை நாமே வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. நம்மை நாமே வஞ்சிக்கப்படாமல் இயேசு நமக்குள்ள இருக்காரா இல்லையாங்கிற அந்த தெளிவை கொண்டு இயேசு நம்மோடு கூட இல்லாவிட்டால் இயேசுவை மறுபடியும் நமக்குள்ள கொண்டு வரணும். கொண்டு நம்மை விட்டு போகாதபடிக்கு நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை விடக்கூடாது. அதனால இயேசு இருக்காரா இல்லையான்னு சொல்லி அடுத்த வாரத்துல பார்ப்போம். கர்த்தருக்கு நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு நம்ம எல்லாம் சொல்லிப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இயேசுதான் மன்னா. மன்னாவாகிய இயேசு நம்மோடு கூட இருக்கணும். இயேசு நம்மளை விட்டு போக கூடாது. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க.